Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வேற ஒரு வொர்க் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதவிட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, VLOOKUP ஓட பேசிக்ஸ் இன்னுமே உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது. ஒரு ஒர்க் புக், அதாவது VLOOKUPங்கிற இந்த ஒர்க் புக்கில் எந்தெந்த எம்ப்ளாயி என்னென்ன ஐட்டம்ஸை எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அப்படிங்கிறதும், அண்ட் ப்ராடக்ட் ரேட்டுங்கிற இந்த ஒர்க் புக்கில் ஒவ்வொரு ஐட்டம்க்கான குறிப்பிட்ட ரேட் என்னங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ஐட்டமோட குறிப்பிட்ட ரேட் என்னங்கிறத வேற ஒரு ஒர்க் புக்கில் இருந்து VLOOKUPஐ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த வேலையை உண்மையிலே 2 ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். பட் மல்டிபிள் ஒர்க் புக்குக்கு நடுவில் VLOOKUP ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ நமக்கு ரேட்டை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்அப் வேல்யூ. ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி ரேட்டை தேடுறோம்? ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் தேடுறோம். ஸோ ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் டேபிள் அரே. ஸோ ஐட்டம்க்கான ரேட் எல்லாமே எங்கே இருக்குது? வேற ஒரு ஒர்க் புக்கில் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம். ஐட்டம்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸோட ரேட் என்னங்கிறது இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் புக்கில் கவனித்து பார்த்தோம்னா டேபிள் அரேங்கிற ஆர்குமெண்ட்டில் வெறும் செல்லோட ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்காது. A2 to B9ங்கிற செல் ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலாக ஃபைலோட நேம் என்னங்கிறது இருக்கும் அண்ட் ஷீட்டோட நேம் என்னங்கிறது இருக்கும். கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ரேட்டுங்கிற ஃபைலில் என்லெஸ் பேக்கரிங்கிற ஷீட்டில் A2லேருந்து B9 செல் வரைக்கும் நம்ம ஆஸ் அ ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸோட ரேட் எல்லாமே இந்த டேட்டா ரேஞ்சில் எத்தனாவது காலமில் இருக்குது? B காலம், அதாவது செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ 2ன்னு கொடுத்துடலாம். அண்ட் கடைசியாக இருக்கிற ஆர்குமெண்ட் கமா கொடுத்தோம்னா ரேஞ்ச் லுக்அப். ஸோ நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் தான் தேவை. ஸோ ஃபால்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இன்னொரு ஒர்க் புக்கில் இருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. பட் இப்போ என்ன விஷயம்னா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த இந்த சோர்ஸ் டேட்டா வேற ஒரு ஒர்க் புக்கில் இருக்குது, வேற ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், இல்லை வேற ஒரு லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி இந்த டேட்டா வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. ஒருவேளை இப்போ இந்த 2 ஃபைலுமே ஓப்பனில் இருக்குன்னும் போது, இப்போ ஒன்றும் இல்லை, வீட் பிரெட்டோட ரேட்டு வந்து வெறும் 37 ரூபா தான் அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, சோர்ஸ் டேட்டாவில் அப்டேட் பண்ணும்போது, சோர்ஸ் ஃபைல் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த சோர்ஸ் ஃபைலை என்ன பண்ணிட்டீங்க? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஒருவேளை வந்து இல்லை கார்னர் வந்து வீட் பிரெட் விற்கல, அவர் வந்து ஸ்வீட் பிரெட் தான் விற்றுருக்காரு அப்படின்னும் போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் என்ன ஆகும்? பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆயிரும். ஈவன் வந்து நம்மளுடைய சோர்ஸ் டேட்டா க்ளோஸ் பண்ணி இருந்தாலும். ஆனால் அந்த சோர்ஸ் ஃபைல் ஓப்பனில் இருக்கும் போதோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் உண்டு. இப்போ நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபங்க்ஷனில் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, முன்னாடி வெறுமனே ஃபைலோட நேமும் ஷீட்டோட நேமும் செல் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் உண்டு. பட் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபைலோட லொக்கேஷன் முதல்ல ஆட் ஆயிருக்கும். ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம், மூணாவது ஷீட்டோட நேம் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ். ஒருவேளை நாம் சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி இருக்கிறோன்ற பட்சத்தில் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த VLOOKUP ஃபங்க்ஷனில் போய் பார்த்தோம்னா வெறுமனே நமக்கு ப்ராடக்டோட அந்த ஃபைலோட நேம், ஷீட்டோட நேம், வெறும் செல் ரெஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர ஃபைல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. VLOOKUPங்கிற இந்த ஃபைல் நாம் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம்னா டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் ரேட்டுங்கிற இந்த சோர்ஸ் ஃபைலை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம்னா டவுன்லோடில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இந்த சோர்ஸ் ஃபைலோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இந்த சோர்ஸ் ஃபைலை Ctrl+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்ணுறேன்? Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம VLOOKUP ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். என்னென்னா லிங்க் அப்டேட் பண்ண சொல்லி. பட் அப்டேட் பண்ணும்போது லொக்கேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுனால ஒரு சின்ன வார்னிங் வந்திருக்கும். என்னென்னா we can't update the link. You can continue without updating or edit the link அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எடிட் லிங்க்னு கொடுக்கறதுக்கு பதிலாக மறந்து வேகமாக கண்டினியூ கொடுக்கறது உண்டு. பட் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டா டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு queries and connections குரூப்பில் எடிட் லிங்க் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் புக் மற்ற எந்தெந்த ஒர்க் புக்கோட லிங்க்கில் இருக்குன்றது இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சோர்ஸ் ஃபைலோட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைல் என்னங்கிறது இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் அன்னோன் இருக்குது, செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்னா எரர் சோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் சோர்ஸ்ன்னு கொடுத்து இப்போ நாம் அந்த ஃபைலை எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக அதை செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், ப்ராடக்ட் ரேட்டுங்கிறது தான் நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். இங்கே நமக்கு எல்லாமே அப்டேட் ஆயிரும். ஒருவேளை உங்கள் டேட்டா ரொம்ப பெருசாக இருக்கணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கரண்ட் லொக்கேஷனுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா டேப்பில் இருக்கக்கூடிய எடிட் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் உண்டு. கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, சோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எடிட் லிங்க் உண்டு, ஆனால் அது ஃபேட் ஆகிருக்கும். பிகாஸ் நம்ம சோர்ஸ் ஃபைலில் தான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஃபைலேருந்து நீங்கள் ஏதாவது லிங்க் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் அங்கே அவைலபிளாக இருக்கும். அது எல்லாமே ஓகே ப்ரோ, ஆனால் வந்து நான் இந்த ஃபைலை வந்து இமெயிலில் சென்ட் பண்ணணும், பட் இந்த ஒரு ஃபைல் தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் லிங்க் எடுத்துக்கங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த சோர்ஸ் ஃபைலே இதில் பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூஸாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இனி இந்த ஃபைலுக்கும் அந்த சோர்ஸ் ஃபைலுக்கும் எந்த லிங்க் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இந்த சிங்கிள் ஃபைலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை சோர்ஸ் ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற பட்சத்தில் ரெண்டு ஃபைலையுமே லிங்க்கை பிரேக் பண்ணாமலே நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.